பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியை வாழ்கின்ற கவியை பாடி ஆண்டுடைய வசனத்தை நாம் உணர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க ஆயத்தப்படுவோம். தலையை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டுடைய அந்த கரை பிரசனத்தை நாம் உணர்ந்து இந்த கவியை பாடுவோம். எங்கள் நெஞ்சிலே உமது அன்பின் தீயை மூட்டி எழும். பற்பல மொழிகள் பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாச ஒருமைக்குள்ளாய் கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசும் உங்களுடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, மகிமை விளைந்த பண்டிகைக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறாகி என்று நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற பிரசங்க பகுதிகளில் ஒன்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். எபிரேயர் 3:1 துவங்கி 6 வரை உள்ள வசனங்களை எல்லாருமே எடுத்து அதை இணைந்து வாசிப்போம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு நம்புவதாகிய பரிசுத்த சகோதரர்களே, நான் அறிக்கைப் பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனை வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தது போல் இவரும் நம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறார். வீட்டில் உண்டு மனிதன் நீதிமான்களும் அதிக கருத்துடையவனாக இருக்கிறார். அதுபோல மோசையை பார்க்கலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரனாக இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒரு நாள் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு மனிதனும் தேவை. சொல்லப்பட்ட போது காரியங்களுக்கு சாட்சியாய் மோசே கனிவுடையக்காரனாய் அவர் வீட்டில் என்றும் உண்மை உள்ளவனாக இருந்தார். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராக மாநாட்டில் இருக்கிறார். நம்பிக்கையாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலை முடிவுகள் என்று உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போம். நாம் அவருடைய வீடாய் இருப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகையை நாம் 6ஆம் தேதி அனுசரிக்கிறோம். இயேசு ஒரு சிறுபிரயத்தாருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்பது அந்த நாளிலே ஞானிகளின் மூலமாக அது நேர மக்களுக்கு எடுத்து சொல்லப்படுவதற்காக ஞானியை வந்து அணிந்து கொண்டார்கள் என்று நாம் சிந்தித்தோம். இயேசு கிறிஸ்துவுக்கு வேதாகமத்தில் நிறைய பெயர்கள் வழங்கப்படுகிறது. உதாரணமாக அவரை குறித்து தேவ ஆட்டுக்குட்டி, மனித குமாரன், மேசியா, ரவி,
இம்மானுவேல், இன்னும் பல பெயர்கள் இயேசு கிறிஸ்துவை நாம் குறிக்க வேதாகமத்திலே பயன்படுத்தப்படுவதை நாம் அறிவோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட எபிரேய ஆக்கியோன் எழுதிய அந்த பகுதியில் இயேசு கிறிஸ்துவுக்கு 3 பெயர்கள். ஒன்று அப்போஸ்தலர், இரண்டாவது பிரதான ஆசாரியர், மூன்றாவது அவர் வீட்டிலிருக்கும் உண்மை உள்ளவர். அப்போஸ்தலர், பிரதான ஆசாரியர், வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவர் என்று 3 அங்கு பெயர்கள் குறிப்பிடப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன? ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட பெயர்கள் பொருத்தமாக இருக்கும் என்று வசனங்கள் அடிப்படையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மைய பொருள் என்னன்னா, இளைஞர் இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் இருந்தார், இன்று நம்முடைய இளைஞர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை இங்கு எழுப்புகிறார்கள். இன்றைக்கு வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதிகளை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து 12 வயதாய் இருந்தபோது வழக்கத்தின்படியாய் பண்டிகை நாட்களுக்காக, பஸ்கா பண்டிகைக்காக அவர்கள் கடந்து போகிறார்கள். பண்டிகை முடிந்து திரும்புகிறார்கள். பெற்றோர்களோடு கூட அவர் பிரயாணக்காரர் குழுவில் இருப்பார், உற்றார் உறவினோடு இருப்பார் என்ற நினைவோடு யோசேப்பு மரியாளும் கடந்து போகிறார்கள். ஆனால் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி பார்த்தபோது அவர் இல்லை. கூட்டத்தில் தேடினார்கள், காண முடியவில்லை. மீண்டும் திரும்பி எருசலேமுக்கு போகிறார்கள். அங்கு ஆலயத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார். ஆலயத்திலே அவர் மற்ற மக்களோடு கூட உரையாடி கொண்டிருக்கிறார். கேட்கிற கேள்விகளுக்கு அவர் விடை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆச்சரியப்பட்டார்கள் எல்லாரும். ஆகவே ஆலயத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த மகிமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கணத்தை கொடுத்தார் என்று நாம் நிச்சயமாக அறிந்திருக்கிறோம். அன்னைக்கு சினடாக் என்று அந்த சினடாக் இஸ்ரேல் மக்கள் மற்ற இடங்களிலே அங்கே சின்ன சின்ன ஆலயங்கள் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு ஏன் அப்போஸ்தலர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழைக்க வேண்டும்? கவனித்து பாருங்கள் என்று அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். வசனத்தை எப்பவுமே நாம் முற்பகுதிய பிற்பகுதிய வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம பிரசங்கத்துக்கு போகணும். நான் எப்போதும் வீட்டில் வாசித்து வர சொல்லுகின்றேன். அது வாசித்து வந்தீங்கன்னா சிந்திக்கும் போது உதவியாய் நமக்கு இருக்கும். அப்போஸ்தலர் என்ற பெயர், அதுக்கு அர்த்தம் என்ன? அப்போஸ்தலர் என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவர். அப்போஸ்தலர் தான் அனுப்பப்பட்டவர். 12 அப்போஸ்தலர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுப்பினார். 70 பேரை அனுப்பினார். அப்போஸ்தலர் என்ற பெயருக்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அப்போஸ்தலோஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகின்றதுதான் அப்போஸ்தலர் என்ற வார்த்தை. இயேசு கிறிஸ்து ஒரு அப்போஸ்தலர். ஏன்? அவர் பிதாவோடு கூட இருப்பதை கொள்ளையாளர்களாக எண்ணாமல் இந்த உலகத்திற்கு பிதாவாலே அனுப்பப்பட்டார். தன்னை அர்ப்பணித்து வந்தார். இறை தூதராய் இந்த உலகத்திற்கு வந்தார். கடவுளின் பிரதிநிதியாக மக்களை அவர் நல்வழிப்படுத்த ஆண்டவருடைய செய்தியை மக்களுக்கு சொல்வதற்கு வந்தார். அதுதான் அப்போஸ்தலர். அதுக்கு பெயர் தான் அப்போஸ்தலர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை தேர்வு செய்து அனுப்பினார். நற்செய்தி ஆற்றுவதற்கு அவர்கள் அப்போஸ்தலர்கள். அநேகர் எழுப்பினார்கள் ஆண்டவருடைய செய்தியை சொல்வதற்கு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றை விட மேலானவர் என்ற ஒரு குறிப்பை இந்த எபிரேய ஆக்கியோன் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஏன்னா மோசேக்கு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒப்புமைப்படுத்தி அவர் சொல்றார். அந்த காலத்துல மோசே தான் இஸ்ரேல் மக்களுக்கு ஹீரோ. மிகப்பெரிய ஒரு மனிதர் என்று சொல்லி நாம் வேதாகமத்தை வாசிக்கின்றோம். அந்த காலத்துல மோசே தான் கடவுள் என்று ஒரு நினைத்து வந்த ஒரு காலம். அந்த மோசேயை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிமை நிறைந்தவர் என்றுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். மோசேயுடைய மகிமை தற்காலிகமானது, இயேசுடைய மகிமை நிரந்தரமானது. சீனாய் மலையிலே பிதாவோடு கூட பேசுவதற்காக மோசே ஏறி சென்றார். அவர் மீண்டும் திரும்பி இறங்குகிற போது அவருடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. யாருமே ஒரு முகத்தை பார்க்க முடியல. அது தற்காலிகமானது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மகிமையானது நிரந்தரமானது என்பதை தான் இந்த ஆசிரியர் நமக்கு அங்கே குறிப்பிட்டு சொல்லுகின்றார். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். வீட்டை உண்டு பண்ணின
வீட்டை பார்க்கிலும் அதிக கவனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். அதிக மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். Jesus Christ is superior to Moses in all aspects. எல்லா நிலைகளிலும் அவர் மோசேயை விட உயர்ந்தவராக மகிமை நிறைந்தவராக இருக்கிறார். அவர் ஒரு அப்போஸ்தலர், தேவனிடத்தில் வந்தவர், இறைத்தூதுவர். இந்த உலகத்துல ஒரு நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் தூதர்கள் இருப்பாங்க. அந்த நாட்டின் பிரதிநிதியா ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. என்ன வார்த்தைனாலும் எது சொல்லணும்னாலும் தூதர் மூலமா அந்த அயல் நாட்டுக்கு செய்தி கடந்து போகும். அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறை தூதராக பிதாவிடமிருந்து செய்தியை மக்களுக்கு கொண்டு வந்தார். என்ன செய்தியை கொண்டு வந்தார்? நீங்கள் நல்வழிப்பட வேண்டும். பிதாவானவர் படைத்த மனுக்குலம் அது வேறு திசையை திரும்பி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை, ஆண்டுடைய வார்த்தையை கேட்கல, ஆண்டுக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை கொடுக்கல. ஆகவே நல்வழிப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு செய்தியை, பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்கான செய்தியை இறைத்தூதராகிய இயேசு கிறிஸ்து பிரதிநிதியாக, கடவுளின் பிரதிநிதியாக இந்த உலக மக்களாகிய உங்களுக்கு எனக்கோ கொண்டு வந்தார். அதுதான் அப்போஸ்தலர் என்று நாம் அழைக்கின்றோம். பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்துல 6-7 வசனங்களை வாசிப்போம். பிலிப்பியர் 2:6-7 வசனங்கள். மனுஷ சாயலானார். எதற்காக? நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக, நம்மை நெறிப்படுத்துவதற்காக, நம்மை இந்த உலகத்தில் பிசாசின் கட்டில் விடுவிப்பதற்காக, நம்மை பாவ இச்சைகளில் நம்மை மீட்டெடுப்பதற்காக, அழுக்குகளிலே அழிந்து போகாமல் நாம் மீட்டெடுக்கப்படுவதற்கான வந்த இறைத்தூதர். அதுதான் அப்போஸ்தலர் என்று நாம் அவரை அழைக்கின்றோம். அப்போஸ்தலராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் கிராமம் கிராமமாய் சுற்றி திரிந்தார். பிதாவின் திட்டத்தை செயல்படுத்தினார் என்பது நமக்கு வசனங்களின் மூலமாக தெளிவுபடுகிறதை நீங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைத்தூதராய் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். ஆகவே கடவுளின் பிரதிநிதியாய் மக்களை சந்தித்தார். இரண்டாவதாக அங்கு சொல்லப்படுகிற பிரதான ஆசாரியர், ஹை பிரிஸ்ட் என்று அழைக்கப்படுகிறவர்கள். இவர்கள் யார்? மக்களின் பிரதிநிதியாக கடவுளிடத்திலே பரிந்து பேசுகிறவர்கள். முன்பு பார்த்தோம், அப்போஸ்தலர் கடவுளின் பிரதிநிதியாக மக்களுக்கு செய்தியை கொண்டு வந்தவங்க. பிரதான ஆசாரியர் மக்களின் பிரதிநிதியாக கடவுளிடத்திலே அவர்கள் பேசுகிறவர்கள், பலி செலுத்துகிறவர்கள். அதுதான் பிரதான ஆசாரியர் வேலை. இளங்காலை, புறா, பழுதற்ற ஆட்டுக்குட்டி இவையெல்லாம் அங்கு பலி செலுத்தப்படும். அது மகா பரிசுத்த ஸ்தலம். ஹை பிரீஸ்டா இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் மட்டும்தான் உள்ள போக முடியும். மக்கள்கிட்ட பேசுவாங்க, பாவங்களை அறிக்கை செய்வாங்க. அவர்களுக்கு ஏற்ற விதத்துல என்னென்ன பாவங்கள் அறிக்கை செய்ய வேண்டுமோ அதற்கேற்ற விதத்துல பாவ மன்னிப்புக்காய் இளங்காலையோ பழுதற்ற ஆட்டுக்குட்டியோ புறாவோ பலி கொடுக்கப்படும். அது பலியிட்டு அந்த பலி ரத்தத்தை அந்த பலிபீடத்திலே செலுத்தி இவர்களுக்காய் பரிந்து ஆண்டவரிடத்தில் பேசுவாங்க. அதுதான் பிரதான ஆசாரியர். அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியராகவும் இயேசு கிறிஸ்து இருந்தார். கடவுளின் பிரதிநிதியாய் மக்களை சந்திக்க செய்தி கொண்டு வந்தார். ஆனால் பிரதான ஆசாரியராகவும் அவர் மக்களுக்காய் கடவுளிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் செயல்பட்டார். அநேக இடங்களிலே மோசேக்கு எதிராய் மக்கள் முறுமுறுத்தார்கள். ஆனால் மோசே ஆண்டவரை பார்க்கிற போது இறங்கினார், மக்களுக்காக இறங்கினார். இயேசு கிறிஸ்து போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல காரியத்தை மக்களுக்கு சொல்லியும் அவர்கள் திருந்தல. அத்திமரத்தை பார்த்து இந்த தோட்டக்காரன் சொல்றான், ஐயா இந்த வருடம் இருக்கட்டும், இந்த வருடம் இருக்கட்டும், நான் கொத்தி எடுபடுவேன், அழுக பலத்துல கனி கொடுக்கலன்னா நீங்க விட்டுருங்க. ஆகவே மக்களுக்காய், மக்களுடைய பாவங்களை மீட்பதற்காய், நன்மைப்படுத்துவதற்காய், நம்மை நிச்சயத்துக்கு நெறிப்படுத்துவதற்காய் அப்பறித்த பிரதான ஆசாரியன். அந்த பிரதான ஆசாரியன் போல் அல்ல. அவர்கள் பெருமை படைத்தவர்கள், தாம் என்ற ஆணவம் உள்ளவர்கள், நாங்க சொல்றத செய்ய சொல்றவங்க.
ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, தன்னை தாழ்த்தினார். எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியராக இருந்தார்? வாசிங்கள் எபிரேயர் 4:15. எபிரேயர் 4. எப்படிப்பட்ட பிரதான ஆசிரியர்? இந்த வசனங்களை விட்டு போய் மறுபடியும் வாசித்து பாருங்க. அந்த பிரதான ஆசிரியர் எப்படி? இயேசு கிறிஸ்துவாகிய பிரதான ஆசிரியர் எப்படி? அவர் பாவம் இல்லாதவர், நமக்காய் ஒதுக்கப்பட்டவர், நமக்காய் சோதனைக்கு உட்பட்ட ஒரு பிரதான ஆசிரியர் தான் இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 5:5. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை எழுப்பினேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். அவரே உயர்த்தினார், தான் உயர்த்தவில்லை. தன்னைத்தான் தாழ்த்திய பிரதான ஆசாரியர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தன்னை தான் உயர்த்திக் கொள்ளவில்லை. எபிரேயர் 2:17-18 வாசிப்போம். எபிரேயர் 2:17-18. ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருந்தார். சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்யக்கூடிய பிரதான ஆசாரியர் அவர். ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும், பாடுகள் அவருக்கும் உண்டு. கண்ணீர் சிந்தினார். நாம தேவைக்கான ஆண்டவரை பார்க்கிறோம். ஜெபத்துல ஆண்டவரே எங்களுக்கு சொல்லிக்கணும், மாறணும். ஆண்டவரே எங்களுக்கு இந்த தேவை சந்திக்கணும், இந்த பணம் எனக்கு கிடைக்கல, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறோம், அது தேவை. ஆனா அவர் மனசை அறிந்து நாம ஜெபிக்கிறோமா? அவர் நமக்கு சொல்ற குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6:6. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஏன் மனஸ்தாபப்பட்டார்? எனக்காக நான் கேட்டிருக்கோமா? அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோமா? ஏன் ஆண்டவரே நீ இவ்வளவு வேதனைப்படுறீங்க கேட்டிருக்கோமா? எருசலேம் நகரை பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கண்ணீர் விட்டார். ஏன்னு நாம் யோசிச்சிருக்கோமா? சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லை, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில் போறாங்க. இந்த நாளிலாவது சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை சிந்தித்தால் நலமாக இருக்குமே என்று கண்ணீர் விட்டார். ஆக அந்த பாரம், கர்த்தருக்கு உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை நம்ம அறிந்து ஜெபிப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? அப்படி ஜெபிச்சோம்னா இந்த சபை நடுவி வழியும். நிச்சயமா கர்த்தருடைய ஆணைக்கு நான் சொல்லுகிறேன், அப்படி நாம ஜெபிச்சு ஆரம்பிச்சோம்னா இந்த சபையில உட்கார இடம் இருக்காது, நடக்கும். அதுதான் பிரதான ஆசாரியருடைய பணி. ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடினாரு. ஆண்டவருடைய உள்ளம் அறிந்து ஜெபிக்கிற மக்களாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். எபிரேயர் 9:12 வாசிப்போம். எபிரேயர் 9:12. நித்திய மீட்பை கொடுக்கணும். ஒரே தரம் தான். இளங்கால புறா பழுதற்றாட்டுடைய ரத்தம் இல்ல, தன்னுடைய சொந்த ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் தன்னுடைய சொந்த ரத்தம் சிந்தினார். ஒவ்வொரு முறையும் பாவம்னா ஒரு புறா வெட்டணும், பழுதற்றாட்டுடைய வெட்டணும், இளங்காலை வெட்டணும் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரே தரம் நமக்காய், நம்முடைய பாவங்களுக்காய் நித்திய ஜீவன் உண்டுபடும்படியாய் ஒப்பு கொடுத்தாரே, அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர். யோவான் 1 அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி இவரே என்று நாங்கள் யோவான் ஸ்நானகர் சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவரே, பிரதான ஆசிரியர். ஏன் அவருக்கு பிரதான ஆசிரியர் சொல்லி நாம பேர் இருக்கிறோம்? இந்த காரணங்களினால்தான். ஏன் அப்போஸ்தலர் சொல்லி அவர் அழைக்கிறோம்? இந்த காரணங்களினால்தான். கடவுளின் பிரதிநிதியாய் மக்களுக்கு செய்து விட்ட அப்போஸ்தலர், மக்கள் பிரதிநிதியாய்
கடவுளை சந்தித்து பரிந்து பேசிய பிரதான ஆசிரியர். இது ரெண்டுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர்கள் அப்போஸ்தலர் தனியா இருந்தாங்க, பிரதான ஆசிரியர் தனியா இருந்தாங்க, தன்னை உயர்த்தி கொண்டாங்க. இன்றாவது ஒரு நாளாவது நாம பெருமை பாராட்டுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அப்போஸ்தலராய் பிரதான ஆசிரியராய் தன்னை அர்ப்பணித்தார். ஆனால் ஒருபோதும் தன்னை உயர்த்தி காண்பிக்கவில்லை. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசிரியர் இருக்கிறார். நாம் சிந்தித்து பார்ப்போமா? மூன்றாவதாக, கடவுளை வீட்டில் உண்மை உள்ளவராக இருந்தார். தேவனுடைய வீட்டிலே உண்மை உள்ளவராக இருந்தார். தேவனுடைய வீடு அல்லது கடவுளின் வீடு என்று சொல்லுகிற போது ரெண்டு முக்கியமான காரியங்கள் அதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒன்று, தேவனுடைய ஆலயம். இது ஆண்டவருடைய வீடு. இது பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல வரும்போது பரிசுத்தம் இருக்கணும், எல்லா நிலைகளிலும் பரிசுத்தம் இருக்கணும். இரண்டாவது, நம்முடைய உள்ளம் ஆண்டவருடைய வீடு, அது பரிசுத்தமாக இருக்கிறோம். அதெல்லாம் நீங்க 6ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோம். எபிரேயர் 3:6 வாசிப்போம். நாமே அவருடைய வீடாக இருப்போம். அதுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்தவர். அவர் சொல்ல அவன் கட்டளை இருக்கும். அவர் வாய்ந்து புறப்பட வார்த்தை திரும்பாது. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், நான் சொல்லும் வார்த்தை இனி தாமதிப்பதில்லை. வார்த்தையே அவர், வார்த்தையில் தான் நம்ம உருவாக்கினார். ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த ஆலயத்தில் பிரசன்னதா இருக்கிறான்னு சொன்னா நாம அவருக்கு எப்படி கனம் கொடுக்கணும்? அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல இருக்கிறார் சொன்னா அவருக்கு எப்படி நாம் கனம் கொடுக்கணும்? அவர் இதோ இந்த உலகத்தை குடியிருக்கும் சகல நாட்டில் நான் உலக கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. மனுஷன் அல்ல அவர் பொய் சொல்வதற்கு. அவர் மாறாதவர், நம்ம கூட இருக்கிறார். இப்ப நம்ம மத்தியில் பிரசன்னராக இருக்கிறார். சிந்திக்கிற காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய ஆளுகை எங்கும் இருக்கிறது. அவர் உண்மையுள்ளவராக இந்த இடத்துல பிரசன்னராக இருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் இங்க இருக்கிறது. நாம் அதை உணர்றோமா? உணர்ந்தோம்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை நாம கொடுக்காம இருக்க மாட்டோம். இந்த இடம் பரிசுத்தமான இடம், இந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். மிஷனரிமார்கள் அந்த காலத்தில் என்ன நோக்கத்தோடு உருவாக்கினாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறணும். நிறைய பேர் ஆலயத்துக்கு கலந்து வரணும். ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவேதான் அவர் சொல்கிறார், நான் உங்கள் நடுவிலே உங்கள் உலாவி உங்கள் தேவனாக இருக்கிறேன், நீங்கள் எச்சனமாய் இருக்கிறீர்கள். ஆண்டுடைய பிரசாந்தத்தில் இருக்கிறது. ஆண்டுடைய ஒவ்வொரு எங்கெல்லாம் நாம கூடி வருகிறோமோ ஆண்டுடைய பிரசன்னம் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்துல நீங்களே அந்த ஆலயம் சொல்லியிருக்கிறார். அதுக்காக நீங்க இந்த பாடலை நம்ம பாடினோம். தேவனே இயேசு நாதனே தேவ ஆலயம் வந்துடும் என்று சொல்லி அந்த கடைசி கவியை நாம் பார்க்கிற போது 127வது அந்த ஞான பாடலை மீண்டுமா நான் வாசிக்க விரும்புகின்றேன். அந்த கடைசி கவி, இயேசுவே உமக்கான ஆலயம் பாவையின் சிறு நெஞ்சமே, பாவம் யாவையும் நீக்கியே சிறு தேவ ஆலயம் ஆக்கிடும். இந்த இடத்துல தங்குமானவரே அவர் என்ன சொன்னார்? வீடாக இருப்போம். தேவனுடைய வீடு இங்க இருந்துச்சுன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள் நீங்கிவிடும். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சமாதான இன்மை, ஒற்றுமை இன்மை நீங்கிவிடும். சமாதானமாய் எப்போதும் ஒன்றாய் சகோதர சகோதரிகளை வாசப்படுகிற உலகம் உண்டாகும். அதுதான் ஆண்டுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். ஆண்டுடைய வருகை சமீபம். அநேக இடங்களிலே அந்த வருகைக்கான காரியங்கள் தின்னுட்டு கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு தெரியும். ஆண்டுடைய வருகை சமீபம், ஆண்டுடைய வருகை சமீபம். ஜாக்கிரதையாய் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். உரிமையா அலட்சியமா வந்தோம் போனோம் ஆலயத்துக்கு வந்த போன இல்ல. இனிமேல் நீங்க ஜெபிக்கணும். ஆண்டுடைய வாரம் அறிந்து ஜெபிக்கணும். சபைக்காய், சமுதாயத்துக்காய், தேசத்துக்காய் ஜெபிக்கணும். அந்த நாட்கள் தான் இந்த நாட்கள். இல்லைன்னா நாம அந்த காரியம் வந்த பிறகு நாம் சிந்திப்பதிலே சற்று பின்னோக்கி போய்விடுவோம். பஞ்சம் உண்டாகிற காலம் வரும். நாடுகளிடையே போர் உண்டாகும் காலம் வரும்.
ஆனால் முடிவு உடனே வராது நாங்கள் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வருகை யாருக்கும் தெரியாது, திடீர்னு வருவார். அப்ப நாம ஜெபித்தோமா, ஆயத்தமா இருந்தோமா, யோசித்து பார்க்க இந்த நேரம் நமக்கு சரியான தகுந்த நேரம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட நிறுவ பகுதி ரோமர் 12:1 வாசிங்க. ரோமர் 12:1. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய உள்ளத்துல ஆண்டவர் தங்க வேண்டுமானால் நாம் நம்மை சுத்திகரிக்க, நம்முடைய சிந்தனையிலே நம்முடைய செயலிலே பரிசுத்தம் உண்டாக, நாம் செய்கிற காரியங்களில ஆண்டவர் கனவீனப்படுகிறாரா கனப்படுத்தப்படுகிறாரா என்பதை சிந்திக்க நாம் இன்றைக்கு அர்ப்பணிக்கின்றோமா? என்னுடைய ஜெபப்பிரிவு பல நிலைகளிலே வெளிப்படுத்துவதை நான் உணர்கிறேன். எனக்காக இன்னும் நான் அதிகமாக ஜெபிக்கிறதற்காக ஜெபித்துக் கொள்ள நான் உங்களை அழைக்கின்றேன். நாம் ஜெபித்தால் மாத்திரமே ஜெயம் எடுக்க முடியும் என்பதை ஆண்டவர் ஆணித்தரமாய் எடுத்துரைக்கிறார். சங்கீதங்கள்ல 122 வாசிக்கிற சங்கீத பகுதி அதில் முதல் வசனத்தை பார்த்து வாசிக்கின்றோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன். ஆலயத்துக்கு போனோம்னா மகிழ்ச்சி, ஆலயத்தில் ஆண்டுடைய வசனம் எழுதுனால மகிழ்ச்சி, கர்த்தருடைய வசனம் நமக்கு எழுதினால மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தேவை. இன்றைக்கு 100ஆம் சங்கீதத்துல நாம ஆசீர்வாதம் புரிந்து எல்லாரும் கர்த்தரை பாட வருகிறோம், வசனத்தை கேட்க வருகிறோம், அவரை துதிக்க வருகிறோம், அவரை கனப்படுத்த வருகிறோம். அதுதான் நமக்கு நித்தியத்துக்கு வழி நடத்துகின்ற ஒரு வழியாய் அமைந்திருக்கிறது. மத்தேயு 21:13 வாசிப்போம். மத்தேயு 21:13. என்னுடைய வீடு ஜெப வீடு. அதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். 1 யோவான் 3:3 வாசிப்போம். 1 யோவான் 3:3. இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலராய் இருக்கிறார், பிரதான ஆசாரியராய் இருக்கிறார், கர்த்தருடைய வீட்டிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய வீடு என்றால் இந்த ஆலயம், இரண்டாவது நம்முடைய இந்த உள்ளம். ஆகவே நாம் ஆலயத்தை சுத்திகரிக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தை சுத்திகரிக்க வேண்டும். அவனுடைய பிரசனம் இருக்கிறத நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மறந்துடக்கூடாது. அப்படி மறந்தோம்னா அவனுடைய சமூகத்தில் நம்மை ஆசீர்வாதத்தை இழக்கின்ற மக்களாய் மாறிடுவோம் என்பதில் சந்தேகம் கிடையாது. நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனைகள் நமக்கு அவசியம். ஏன் அப்போஸ்தலர், ஏன் பிரதான